அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சிவராஜ்குமார், மோகன்லால், சுனில், யோகி பாபு, தமன்னா, ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கேமியோ அப்பியரன்ஸில் பாலையா இந்த படத்தில் புதுசாக என்ட்ரி ஆயிருக்காரு. மேலும் எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு வரதா சொல்லப்படுது. விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை தமிழகம் மற்றும் கேரளா எல்லை பகுதிகளில் நடைபெற்று வருது. அதைத் தொடர்ந்து ஒரு பக்கம் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்கள் விலகியதா நியூஸ் போய்கொண்டிருக்கு. நேற்று கூட விமான நிலையத்தில் ரஜினியை சந்தித்த செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் ரஜினிகாந்த் ஒழுங்காக உங்கள் வேலையை போய் பாருங்க என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோட பொண்ணு இப்போ இன்னொரு படம் எடுத்திருக்காங்களாம். கூடவே ரஜினியை வச்சு மீண்டும் இயக்கும் வாய்ப்பை அவங்க கேட்குறாங்களாம். அதனால் படத்திலிருந்து முழுவதுமாக விலகிடலாமா அப்படின்ற யோசனையிலும் ரஜினி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஜெயிலர் படத்திலிருந்து அவர் விலகியதாக சொல்லப்படுவது வதந்தி தான். ஆனால் ஜெயிலர் படத்திலிருந்து அப்பப்போ அவர் ரிலாக்ஸ் எடுத்துக்கிறாரு. மேலும் அவரோட சுயசரிதை எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இமயமலைக்கு போகிறாரு. இதனால தான் அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு படத்தில் நடித்து முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல்நிலை காரணமாக நெல்சனுமே பொறுமையாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராரு. ரஜினிகாந்துக்கு தேவைப்படும் போது அப்பப்போ விடுமுறை கொடுக்குறாராம். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் இல்லாத காட்சிகளை முதல்ல எடுத்துடுறாராம். ஒரே ஷெடியூலாக வச்சு ரஜினிகாந்தோட காட்சிகளையும் அவர் முடிச்சு கொடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். இதனால தான் ஜெயிலர் படத்தில் அந்தளவுக்கு ரஜினிகாந்த் ஈடுபடுற மாதிரி தெரியல. இதை பார்த்து சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஏட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்திலிருந்து விலகிட்டார், ஜெயிலர் 2 படம் அவ்வளோதான், இனி ரஜினிகாந்தோட கதை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி ஒரு காலத்தில் சொல்லப்பட்டப்போ தான் நெல்சன் வந்து ஜெயிலர் அப்படின்ற படத்தை எடுத்து 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டினார். அதே போல தான் இந்த தடவையும் ஜெயிலர் 2 படம் கிட்டத்தட்ட 1000 கோடி வசூலை ஈட்டும் என ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்களாலும் நம்பப்பட்டு வருது. அந்த சாதனையை கண்டிப்பாக கூலி படம் செய்யலனா கூட இந்த தடவை ஜெயிலர் 2 படம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.